ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? அண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக அழகாக டால் மாதிரி இருக்கீங்க. ஓகே, அண்ட் வந்து தினசரி படம் அண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக அண்ட் வந்து இதில் ஆக்டும் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக? நல்லா எனக்கு நல்லா என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நல்லா இது வந்துட்டு ப்ராக்ரஸ் ஐ மீன் ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி நவ். Okay. It's going good. So I'm very excited. How do you feel? Of course, as excited as you. Okay. இதில் நான் ஸ்ரீகாந்த் சாரோட கொலீகா பிரேம்ஜி சாருக்கு பேரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஆஃபீஸ் போர்ஷன்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் அண்ட் வந்து இந்த படத்துலையும் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? லைக் கிரியேட்டிவ் ஹெட்டாகவும் இருக்கேன் இந்த மூவியில். ஓகே. பிகாஸ் மூவி வந்து இன் பிட்வீன் நிறைய பிரேக்ஸ் இருந்தனால people are started working in other projects. ஸோ அதனால I just took over the entire project. ஒரு மூவி நல்லா வரணும்னா ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு திரும்பி வரணும்ல, அதனால I put my effort in there and I make sure that the movie, it's gonna be good. Yeah. ஓகே. அண்ட் வந்து ஸ்ரீகாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ அவரு எப்படி? ஸோ He is a very kind, jovial person. He doesn't like keep any attitude like like and give a experience like he's got like 25-30 years experience, but he wouldn't show it like outside. Okay. Nalla jolly-a. He likes that, right? He's very சுத்தமாக ஒரு ஆட்டிடியூட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹீல் டாக் வித் ஆல் தி ஜூனியர். ஐ மீன் அவளுக்கு எந்த ஆர்டிஸ்ட்னாலுமே அவ்வளோ ஃப்ரீயாக போய் பேசலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். ஐ மீன் திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். பட் பிஃபோர் நமக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, பெரிய ஹீரோ அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தட் ஆர் நாட் லைக் ஜஸ்ட் வைப்ட் ஆஃப். I have seen his interviews also. தினசரி படத்துக்கு மேமும் நிறைய கொடுத்துருந்தாங்க. I just love the way they handled everything. ஓகே. இந்த மூவிக்கு நிறைய ட்ரோல் இருந்துச்சு, but everything is like we overcome with that. So because it's the reason I think the being a troll, being a woman, like woman producer அந்த மட்டும் இல்ல, ஹீரோயினா இருக்கேன்ல, so people could not accept it. நீ ப்ரொடியூசர்னா like just invest money, how can be you heroine அப்படின்னு. நம்ம இஷ்டம் தான் இல்ல. We have money, you just produce it, and if you want act you can act, right? Okay. So that's what in this world, it's a free will. Whatever we think you can do, right? That's why unless until you not hurt others. Others hurt பண்ணாம என்ன பண்ணாலும் இந்த லைஃப்ல ஓகே தான். ஓகே. ஸோ நீங்கள் பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவாக பேசினாலும் அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க லைக் இந்த படத்தில்? நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து I was keep telling to everyone, but I'm telling to you. Okay. எப்பவுமே நம்ம as a human being நம்ம நெகட்டிவா ரொம்ப நாள் இருக்க முடியாது. All because we basically human beings are like positive people. நம்ம எல்லாருமே பாசிட்டிவ், யாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க. The only thing is in the situation sometimes வந்து they kind of act like they're bad people, but அந்த situation அந்த environmentல போய் பார்த்தீங்கன்னா they're not the bad people. So அதனால வந்து நெகட்டிவ்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் நெகட்டிவாக இருக்காது. அதனால most of the public figures, artists-லாம் வந்து everyone would have got trolled when they beginning they started beginning. எப்படி women men எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் ஏதோ ஒரு இதில். Then after when people are get used to them, அவங்க பார்க்க பழகிட்டாங்கன்னா I think they will be fine. பார்க்க பழகிட்டாங்கன்றதை விட ஒரு சக்சஸ் வந்துச்சுன்னா இது எல்லாமே போயிடும். Exactly. Till then these struggles are there for technician, artist, producer, director, எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்கு. So it's not just we. Everyone would have gone through this phase. Yeah. So everyone would have gone through, and then ஒரு success வந்துச்சுன்னா it will eradicate all the stuffs that actually been gone in the Totally back. gone, I think. Yeah, it's totally gone. இந்த மூவி வந்து it will be because பார்த்து செதுக்கி இருக்கும். Okay. That's what you can say in Tamil. நான் உட்காந்து அதுவும் ஒரு ஃபேமிலி ட்ராமா எங்கே எப்படி பண்ணால் எப்படி நல்லா இருக்கும்னு பார்த்து we did it. அது எனக்கு பிடிச்ச நல்ல விஷயம்லாம் சில பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐம் பேசிக்கலி சிங்கர். ஸோ எனக்கு ராஜா சாரோட ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும் அவரோடது. அந்த சாங் வந்து இந்த மூவியில் நான் போட்டிருக்கேன். எங்கே போட்டால் அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
let's see how the audience's response is going to be there. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஓகே. அண்ட் வந்து இசைஞானி இளையராஜா சார் வந்து இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி அவர் கூட ஒர்க் பண்ண விதம், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கனவு அவர் வந்து அவங்களோட படத்துல ஒர்க் பண்ணணும், உங்க படத்துல அது வந்து என்னோட பிளெஸிங்கா சொல்லுவேன். நீங்க சொல்றதுல ஆன்சர் இருக்கு. ஏன்னா he wouldn't accept everyone's offer. யாரும் நிறைய பேர் கேட்பாங்க, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. he won't do it. எனக்கு கிடைச்சதுன்னா I think I'm a blessed person. அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு I'm not an Indian, I'm a foreigner, American. I just learned Tamil because of his songs. அது வந்து அவருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அது சொன்னதுனால he knows like உங்களுக்காகவே நான் படம் பண்றேன் அப்படிலாம் சொன்னதால then I think he was like inspired. நம்மளுக்காக ஒருத்தங்க படம் பண்றாங்க, பண்ணி கொடுக்குறாங்கன்னா இந்த மூவில கூட நான் அதான் சொல்லிருக்கேன். நீங்க அழகாவே தமிழ் பேசுறீங்க. சோ cute actually. நான் 3 இயர்ஸா மூவி பண்ணிட்டு இருக்கேங்க. I mean இந்த மூவி இல்ல, ஃபர்ஸ்ட் மூவி என்னோட வர்ணாசிரமம்ல ஒரு மூவி. அது ஒரு ஜர்னலிஸ்டா பண்ணிருக்கேன், ஒரு ஃபாரினர் அமெரிக்கன் ஜர்னலிஸ்டா. சோ அது வந்து மெயின் லீடா பண்ணேன். No, I don't have a pair in that movie, like no heroes. ஒரு மெயின் லீடா பண்ணேன்னா இது செகண்ட் மூவி. அதனால வந்து 2 இயர்ஸா இருக்கேன். அப்புறம் ராஜா சார் சாங் பாடுறதுக்காகவே வந்து I watched tons of Tamil movies. Oh my god. அதனால இப்ப நான் அமெரிக்கன் ஆக்சென்ட் தமிழ் பேசி நான் அமெரிக்கன் ஆக்சென்ட் குறைஞ்சிருச்சு இங்கிலீஷ்ல. இல்ல எங்களுக்கே ஷாக்கா இருக்கு, அவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க நீங்க இல்லையா? உங்களோட உச்சரிப்பு அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து எனக்கு இங்கிலீஷ் தான் பேச தெரியும், அது ஆக்சென்ட் தான் அமெரிக்கன் ஆக்சென்ட் தான் பேச தெரியும். ஓகே. ப்ரொடக்ஷன்ல வந்து யாருக்குமே என்ன மேனேஜர்ல யாருக்குமே நான் என்ன சொல்றேனே புரியாது. அப்புறம் நான் வந்து இருக்கிறவங்கள வச்சு கத்துக்கிட்டேன் எப்படி நல்லா டீப்பா அவங்கள மாதிரி பேசலாம் அப்படி. இப்போ நான் வந்து ப்ராவர்ப்ஸ்லாம் சொல்லுவேன். பல மொழியில சொல்ல சொல்லுவேன். அதாவது அவங்களுக்கு கூட தெரியும், நான் சொல்லுவேன் நிறைய. ஏதோ அந்த சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி சொல்லுவேன். Oh my god. Okay. Yes, if you want to be in ஒரு இதுல இருக்கணும்னா அந்த லாங்குவேஜ் நீங்க நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா then you can அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கனால நீங்க ஆக்டிங் மட்டும் பண்ணிட்டு போனா ஓகே, she is an actor. ஓகே, ஆக்ட் பண்றாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதனால அவங்க ஆக்ட் மட்டும் பண்றாங்கன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் தெரியாது. எங்களுக்குமே அந்த ஒரு இது இருக்கு, until you speak their language they will not accept you as their people. எப்பவுமே ஒரு தள்ளி வச்சியே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மொழி பேசலனா I'm a Telugu, so I come here and learn Tamil, so I can Tamil also and English and ரெண்டுமே நான் பேசுறேன். ஓகே, வந்து ஒரு 8 years ஆயிடுச்சு. so I'm quite fluent. ஆனா மேம் ஒரு 2 வருஷத்துல கத்துக்கறாங்க. 3 years. But still it's a big thing because I was born and raised in California, like in San Francisco. So it's not in here. அப்போ வந்து இது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு, but I learned it. என்ன அது ஒரே காரணம் வந்து you need to go to the lower level to talk to the people. Okay. இப்ப ஆக்டிங் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டர் தான் பேசுவீங்க, மேபி ப்ரொடியூசர் பேசுவீங்க, இல்ல கோ ஆர்டிஸ்ட்ல. as a producer னா நீங்க வந்து மணி விஷயம் ஹேண்டில் பண்ணனும், எல்லாம் பண்ணனும், டெக்னிக்கல் மணி அதெல்லாம். சோ அப்ப வந்து you need to even go under like lower people to talk to them. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. what do you do? அவங்க சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும், சொல்றாங்க என்ன கரெக்ட்டா நம்ம பட்ஜெட்ல வருமா அப்படினா. சோ அதுதான். ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் வந்து பிரேம்ஜி சார், நீங்க பிரேம்ஜி சார் கூட பேர் பண்ணீங்க. ஸோ அவர் எப்படி ஆப்வியஸ்லி அவர் ரொம்பவே நாட்டியா ஜாலி செட்ல அவர் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கிறாரோ அவுட் சைடும் அப்படி. ஓகே, அவுட் ஆஃப் கேமரா கூட கேமரா வெளிய கூட அப்படிதான் ரொம்ப ஜோவியலான பர்சன். ஓகே. அண்ட் அதை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து as I said, நான் இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போனப்போ அவர் வந்து ஒரு மாதிரி இதாக இருந்தார், ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி. என்னடா ஆட்டிடியூட் காமிப்பாரோ அப்படி. பட் ஹி இஸ் டோட்டலி ஆப்போசிட். அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அவர் ஹி ஆக்சுவலி வேர்ஸ் ஒரு ஈவல் ஐ ரிமூவ் பண்ணுவீங்களா, என்ன ஒரு டார்க் கலர் அது மாதிரி வந்து he was wearing it his feet. நான் வந்து என்னன்னு கேட்டேன். then he said this is for okay. எனக்கும் வேணும் அப்படின்னா உடனே he made like a thread ஏதாவது கிடைச்சி உடனே he made one for me. நான் வெச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு he made one for my feet and one for my இது. அப்புறம் ரொம்ப ஜாலியா ரொம்ப he is very friendly. பாட்டெல்லாம் பாடுனாங்க, நீங்க பாத்தீங்களா? அத பத்தி கேளுங்க. யாருக்கு அவரே பாடுனாரா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷூட்டிங்ல ஃபன் பண்ணிருந்தாங்க. ஷூட்டிங் வந்து பிரேக் இருக்கும்ல, அப்போ வந்து வா பாடலாம்னு சொல்லிட்டு I said okay, he came over. He is a very good singer.
நான் வந்து எனக்கு நான் ஓப்பன் த்ரோட்லேயும் பாடுவேன், ஒரு இந்த த்ரோட் ஒரு மாதிரி சைல்டிஷ் த்ரோட் ஒரு இது இருக்கும் அதுலேயும் பாடுவேன். ஸோ ஓப்பன் த்ரோட்டில் நான் சைல்டிஷ் அதில் தான் பாடினேன். ஏன்னா அந்த சாங் அது தேவை, பிகாஸ் இட்ஸ் ஓல்ட் சாங். ஸோ அது வந்து அவர் கூட சேர்ந்து பாடினேன், அவருக்கு பிடிச்சிச்சு. ஸோ அது வந்து வி வேர் லைக் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவர் சும்மா சிந்தியா சிந்தியா சும்மாவே லைக் ஐ வில் பி சம்வேர் எல்ஸ், இவர் சும்மா உட்காந்து பிரேக்கில் சும்மா சிந்தியா then I thought he'll be calling me அப்படின்னு வந்து பார்த்தா no I'm just telling my name, I mean telling your name like அப்படின்னு ஓகே சார் சொல்லுங்க. அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படியே வெரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் திஸ் மூவி இஸ் another milestone for him. வெரி குட். அவரோடது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வெள்ளையாலா போட்டு நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா அது தெரியும். அவ்வளோ ஏஜ்டாக இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காருன்னு நான் பார்த்தது இல்லை. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யாரை ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு மூவி முடிச்சுட்டு நமக்கு ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கும் போது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா எப்படியோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு செம ஹாப்பி ஃபீல் இருக்குது. அண்ட் மூவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு பக்கா அவேர்னஸ் அண்ட் சூப்பர் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். லைக் பிஃபோர் மேரேஜ் எப்படி பாய்ஸோட மைண்ட் செட் இருக்கும் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஹவ் இட் வில் பி. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் அவேர்னஸ் அண்ட் ஸ்கேம் எவ்ரி திங் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்க்கும்போது ஓகே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக. ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலி என்னோட கேரக்டர் வந்து நான் இப்போ ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, எங்களுக்காக கொஞ்சம் லைட்டாக ஒன் லைனில். ஓகே, ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா என்ன ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயினை மேரேஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இந்த ஒன் லைன். ஹீரோ ரிஜெக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் சாம் சார் இந்த மாதிரி வந்து நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து ரொம்பவே காமெடியாக இருக்குமா இந்த ஃபிலிம்? கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ், அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட்டு எல்லாருமே ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் காமெடிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆஸ் யூ செட் நிறைய லெஜெண்ட்ஸ் இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு. பிகாஸ் எனக்கு அவங்க கூட அவ்வளோதான் காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது. லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்குது, இன்னும் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர். ஸோ அதனால அவங்களோட போர்ஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியில் இவ்வளோ ஒரு லெஜெண்ட் ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்கங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா சார் இதுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? இதில் நீங்களும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? சாங் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சங்கர் சார், ஆர்ஆர் போர்ஷன் ஃபுல்லாக நான் இருந்தேன். அந்த 7 days ஒர்க்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ். அவர் சொன்ன கமெண்ட்டில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், படத்தை வந்து ஆக்சுவலாக அவருக்கு படம் பார்த்துட்டார். படம் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னார். என்னென்னா கொஞ்சம் இங்கெல்லாம் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது மேடம் ப்ரொடியூசர் கூட இருந்தாங்க. ஒன்றா சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் டைரக்டர் இது தான் கொடுத்துருக்காரு தான். நான் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னுடைய கமெண்ட்ஸ் தான் பப்ளிக்கோட கமெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அங்கேருந்து வேறு மொத்த டிபார்ட்மெண்ட் போகும்போது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுலேருந்து என்னென்னா ஒரு நியூ கமர் டைரக்டர் எல்லாருக்குமே வந்து ஒரு 10 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடைச்சிரும். ஆமாம், ஒரு 6 days நான் ஒர்க் பண்ணது அவர் கூட. எனக்கு ஒரு 10 yearsக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவர் கிட்ட உட்காந்து ஃப்ரீயாக பேச மாட்டார் அப்படிலாம் கிடையாது. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுக்கிறார். நிறைய விஷயம் சொல்லி தர்றாரு. நீங்கள் அவரை பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க ரெண்டு பேருமே? ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் நம்ம கூட இருந்து நமக்கு சொல்லி கொடுத்து படத்துலேயும் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு ரோல் வகிக்கிறாரு அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சார் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பட் நான் வந்து சாரை மீட் பண்ணலை. அண்ட் எனக்கு இளையராஜா சாரோட மியூசிக்கில் அந்த ஃபிலிம் பண்ணுறோன்றதே எனக்கு கொஞ்சம் நேரம் நம்பவே முடியல, சாரோட மியூசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரோடது சார் சொன்ன மாதிரி அவங்க கிட்டெல்லாம் நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஹியர். நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார்கிட்ட பர்ஃபெக்ஷன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றதுக்கு போகாமல் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல்
ஒரு ஷார்ட் டைமில் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குன்றத அப்படி சர்டன் டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து இதில் நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யோசிக்கிறேன், நான் உட்காந்து மணிக்கணக்கை திங்க் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஷார்ட் டைமில் எவ்வளோ விஷயம் நம்ம அந்த நாலேஜ் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நான் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஐ மீன் சங்கர் சார் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா பாதி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா ஹேண்டில் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில்? இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இல்லை. எங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எங்கன்னா எந்த சீனை எடுக்கிறது வைக்கிறதுன்ற மட்டும்தான் எங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸை தவிர மற்றபடி பெரிய டஃப்லாம் ஒன்றும் இதில் இல்லை. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஒர்க் பண்ணுற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான். டெக்னிக்கல் ஒர்க்கில் இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஏன்னா அவர் ஒரு டேரக்டர் ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் என்னோடய இன்புட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா வந்து சிந்தியா மேம் அவங்க தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் வந்து அந்த படத்துலேயே வேறு நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூடலாம் எப்படி அவங்க எப்படி உங்களுக்கு கைட் பண்ணாங்க? ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ஒரு யூஎஸ் சிட்டிசன் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் அவங்க வந்து ஷி ஸோ 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 ஸ்வீட். ஏன்னா வந்து அவங்க லைக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஜோன்லேயே இருக்க மாட்டாங்க. ஷீ ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஷீ ஸோ ஸ்வீட். அண்ட் அவங்க இன்னசென்ட்டு கூட. லைக் எப்படி சொல்கிறது, அவங்க ஐ ஹவ் சீன் சம் ட்ரோல்ஸ் அண்ட் ஆல் சி ஐம் சேயிங் அண்ட் ஷீ ஸோ இன்னசென்ட். அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹர்ட்டாக கூட எதாவது சொல்லும்போது கூட ரொம்ப பார்த்து இது எப்படி பண்ணலாம் அப்படி தான் கேட்பாங்களே தவிர ஒரு கமாண்டிங்காக இருக்கவே மாட்டாங்க. அண்ட் இவங்க ஒரு யூஎஸ்லேருந்து வந்து நமக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பேஷனேட்டாக இருப்பாங்க ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக அவங்க இந்த ஃபிலிம் பண்ணதுக்கு ரீசனே வந்து இளையராஜா சாரோட மியூசிக் தான். அவங்களுக்கு அவ்வளோ க்ரேஸ் இளையராஜா சாரோட மியூசிக்கில். அண்ட் ஃபைனலி ஷி வான் இன் ஹர் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க மட்டும் இல்லை, அவங்களால நாங்களுமே ஜெயிச்சிட்டோம். ஓகே. அண்ட் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க சிந்தியா மேம் ஃபர்ஸ்ட்? என்ன வந்து அவங்க டைரெக்டாக எனக்கு கான்டாக்ட் கிடையாது. பாலமுருகன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலமுருகன், அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, தினா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. வந்து படம் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு மேடம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டெஸ்ட் வச்சாங்க. இவருக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, இந்த படத்தை அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 டே டைம் தரலான்னு டெஸ்ட் வச்சாங்க. நான் 1 ஹவரில் முடித்தேன். அவங்க படத்தை கொடுத்துட்டு இதில் என்ன ஆல்ட்ரு பண்ணுவீங்க, என்ன கரெக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள், 1 டே டைம் எடுத்துங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே 1 ஹவரில் உட்காந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் ஷஃபில் பண்ணி அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு காமிச்சேன். சார் நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. ஏன் டெஸ்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்கன்னு. எனக்கே தெரியாது. உங்களுக்கு சும்மா டெஸ்ட் வச்சேன், என்னென்னா நல்லா வரணும்ல, ஸோ ஒரு கரெக்டான பர்சன்கிட்ட கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற. தப்பாக எடுத்துக்காதீங்க தினா, சாரி அதெல்லாம் அந்த மாதிரி. ஆனால் பட் அவங்க செம்ம பிரில்லியன்ட். நான் ஒர்க் கரெக்டாக பண்ணுறேன்னான்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும்ல. ஸோ அந்த நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு டைரக்டர் என்ன ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி அவுட்புட் கொடுப்பாங்கன்னா அதை கெஸ் பண்ணி அதை ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அதை தாண்டி அவங்க தனியாக அடுத்தது டைரக்ட் பண்ணுறதுக்கான எல்லா டேலண்ட் அவங்கக்கிட்ட. ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமையானவங்க, நல்ல கேரக்டர். பர்சனலாக ரொம்ப ஜென்யூன் சூப்பர் கேரக்டர். அவங்க நல்லா ஜாலியாக இருக்கும், அவங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியும். ஓகே. ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி இருந்திருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் 2 பேரும் வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக உங்களோட பதில்களை சொன்னீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து தினசரி படத்துக்காக வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்.